ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வீடியோ போடலை. ஏன் அப்படின்னா வேலை. இன்றைக்கி வீடியோ வந்துட்டு இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த saree பாருங்கள், லைட்டு க்ரீனு, பிஸ்தா க்ரீன் இது. அதுக்கப்புறமா ஆனியன் தாள் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டு பிங்க்கு, அந்த மாதிரி ப்ளவுஸ் இது. அவங்க வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரியே தையின்ட்டாங்க. என்னோடய கஸ்டமர் எல்லாம் அப்படி தான். அதனால் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியே தைச்சிட்டேன். இது வந்து வேறு ஒரு கஸ்டமர் இவங்க. இது வந்துட்டு சும்மா சாதாரண புடவை தான். வேறு ப்ளவுஸ் எடுத்து தைச்சிருமா அதுக்கு மேய்ச்சா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு கடையில் இது தாங்க கிடச்சிது, அதனால் நான் இதை எடுத்து தைச்சிட்டேன். கழுத்துமே வந்துட்டு நெக்கு வந்துட்டு கழுத்து வச்சிட்டேன். ப்ளவுஸில் இருந்ததை வந்துட்டு ப்ளவுஸ் துணியில் இருந்ததை வெட்டி கழுத்தில் வச்சிட்டேங்க. இது இந்த புடவெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. இந்த saree வந்துட்டு இன்னொரு கஸ்டமரோடது. நல்லா இருக்கான்னு பாருங்கள் saree கலர். இதுவுமே சிம்பிளாக தான் தைக்க சொன்னாங்க. அதனால் இதுவுமே சிம்பிளாக தைச்சிட்டேங்க. ஆனால் நான் வந்து வேலை பார்க்குறது 100-200க்கு தான். ஆனால் நான் நிறைய சம்பாதிக்கிறான்னு எல்லாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே காதும் வயிறும் புகையும். அந்த மாதிரி கேரக்டருங்க கூட தான் சுற்றி நாங்கள் இருக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால சொன்னேன். இது வந்து சாதா ப்ளவுஸுங்க. இது வேறு ஒரு கஸ்டமரோடது. 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு இன்றைக்கி மட்டுமே 4 தைச்சேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 தைச்சிட்டேன். அதை எல்லாமே சேர்த்து தாங்க காமிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட உழைப்பை நம்பி நீங்கள் வாழுங்க. பாய்.